ஒரு ஒரு 3 மிருகங்களை சொல்கிறேன். இந்த 3 பேரில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் அதில் இருக்கிறேன். ஒரு கழுதைங்க வயிறு நிறைய புல் சாப்பிட்ருச்சு. ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக. சரியா? இந்த பசங்களுக்கு தான் அப்படிம்பானுங்க. ஜெஸ்டருக்கே பாடி ஜெஸ்டர். 25 வருஷமாக அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துகிறேன். 25 வருஷமாக அந்த சைக்காலஜியை பார்த்துக்கிட்டே வரேன். எங்கே தட்டினா சரியாக வந்துட்டிங்கன்னா எங்கே போய் உயரங்களை தொட்டு விடலாம் என்கின்ற ரகசியம் தெரியும் எனக்கு. சொல்லித் தருகிறேன். வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு. காட்டில் ஒரு புலி உக்காந்துட்டு இருந்தது. அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும். அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறே போட மாட்டான். பாதி வயிறுலேயே வச்சுருப்பான். ரொம்ப திமிரில் புலியை போய் சீண்டுது கழுதை. நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன். புலி சொல்லிச்சான், நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை. நீ தான் புல் சாப்பிட மாட்டியே. புல் சாப்பிட மாட்டேன், புல் சாப்பிட்றவங்கள சாப்பிடும். இதுக்கு கோவம் வந்துருச்சுங்க கழுதைக்கு. உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள். என்ன நடக்குங்கிறத பாருங்க. இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா, புலியை ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோடு சொல்லுது. ஓய், நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு. ஏய், நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியாதா சொல்ல. பச்சை. சரி, நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் ப்ளூ. கோவம் வந்துருச்சு புலிக்கு. போயிரு மரியாதையா. நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் கலர் தெரியும், போயிருன்ட்டு. ஏய், நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானே, ஒத்துக்கோ போகிறேன். நான் எதுக்குடா ஒத்துக்கணும்? நான் சாப்பிட்ட புல்லு தானே, நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன். சண்டைங்க. ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட நின்றுச்சு. இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க. என்னடா பஞ்சாயத்து? சார், நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார். சரி, நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார். இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார். இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு? எனக்கு தெரியும் சார், நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நான் சொல்கிறேன் சார், நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார். சிங்கம் பார்த்துச்சான். என்னப்பா சார், உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு? சும்மா அலப்புற சார். காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார். அப்படியா? எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட? 3 மணி நேரம் சார். அப்படியா? இங்கே வாடா. கழுதையை கூப்பிட்டானா சிங்கம். எப்போத்துலேருந்துப்பா புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து சார். என்னப்பா கலரு? ப்ளூ சார். 10 தான் சாப்பிட்றியா? 10 தான் சார் சாப்பிட்றேன். சத்தியமா? சத்தியமா சார். சரி, ப்ளூ தான் போ. என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த புலிக்கு ஏதோ புத்தி சொல்லுங்க சார். இரு முன்னாலேயே சொல்லிடுறேன். புலியை பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ 5 மாதத்துக்கு பேசக்கூடாது. டோர் லாக், ஜிப். குதிச்சுக்கிட்டு கழுத போயிடுச்சு. கண்ணீரோட புலி கேட்குது, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். அவன் பொய் சொல்கிறான், நான் உண்மையை சொல்கிறேன். நீ ராஜா, என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு. சிங்கம் சொல்லிச்சா, நீ புலி. கணக்கில் யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புலிம்பாங்க, வீரத்தில்னா புலி போன்றவன்பாங்க. நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல். கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை 5 மாதம். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா? அது கழுதை ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது. யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும். அந்த முட்டாள்தனத்திற்குத்தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நான் போதிமர சிந்தனை தானே. யாரோட ஆர்கியூ பண்ணணுமோ, யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது, அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோட வாழ்ந்துட்டு போவோமே. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறோம், குழந்தைகள் பெரியவர்களைப் போல் பேசுகிறார்கள், பெரியவர்கள் பல நேரங்களில் குழந்தைகள் போல் பேசிவிடுகிறார்கள். உங்கள் பேரண்டிங்க்கு ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு நுட்பம். யார் நல்ல தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தைகளுக்கு தகப்பன் தாயாக இருப்பார்கள் தெரியுமா?
குழந்தைதான் நம்மிடத்தில் மழலையில் பேச வேண்டுமே தவிர நாம் குழந்தையிடத்தில் மழலையில் பேசக்கூடாது. ரொம்ப நுட்பமான விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்கள் அம்மம்மா கொஞ்சங்க தூத்துக்குடிக்காரி, காயல்பட்டணம். ஒரு குழந்தைய கொஞ்சும் போது எத்தனை சொல்லும் தெரியுமா? 25-30 வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம். இன்னைக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிடுறேன், ஒரு கை குழந்தை இருக்கிற ஒரு தாய், வா உன் பிள்ளைய கொஞ்சு. 4வது சொல்ல புஜ்ஜி அஜ்ஜின்னு வந்துடும். சொல்லில்ல நம்ம கிட்ட. என் அம்மாமா கொஞ்சம், என் கண்ணே, என் உயிரே, என் ஈரல் கொலையே, என் மரகத பெட்டி, என் சந்தனமே, இப்படி சொல்லிக்கிட்டே வரோங்க. எத்தனை சொற்களை சொல்லும் தெரியுமா என் அம்மம்மா? சொற்களை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பது மிக நுட்பமான ஆளுமையை குழந்தைகளுக்கு இடத்தில் வளர்க்கும் என்பதற்காக. ஒரு நாள் எனக்கு இப்படி பேசி தொண்டை கட்டிருச்சு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் என்னங்க குரல், அவங்க முன்னால், ஓ எனக்கு தான் தொண்டை பிரச்சனை, காது கேட்குது, நான் எப்படி பேசணும் அப்படியே பேசுது அதுவும் மௌனத்திலேயே பேசுது. குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள். நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவான சொற்களை பேச வேண்டும். இது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே மிக முக்கியமான கூறு. வாசிக்கின்ற பொழுது சில உண்மைகள் எனக்கு தெரியுது. எனக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நம் காலத்தில் இல்லாதபடிக்கு பன்முகத் திறமையோடு இருக்கிறார்கள். இந்த பன்முகத் திறமை இருக்கு இல்லையா, அதற்கான தேவை களங்கள் வருங்காலத்தில் இன்னும் அழகாக மணிமகுடம் கட்டிக்கொண்டே வருகிறது. அந்த குழந்தைகள் அதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமாக இந்த 15, 16, 17, 18, 19, 20, 21, 26 வரைக்கும்ங்க ஆர்குமெண்ட்டு. ஏன் என்ன அப்படி பண்ணா என்ன? இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் முடியாது, அப்படி தான் பண்ணுவேன். இல்லைம்மா இது இந்த காரணங்களால் இதை பண்ண முடியாது, அதெல்லாம் உன் காலம், நாங்கள்லாம் பண்ண முடியாது. அதற்கான காரணங்களை ஆர்குமெண்ட். இதுலேயும் என்ன, நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்க. நான் ஒரு போதி மர சிந்தனை சொல்லவா? வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்போவுமே சொல்லுவேன், அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். எங்கள் அம்மாட்ட நான் ரொம்ப அன்பாக இருப்பேன். எங்கள் அம்மா 80 பவுனு அவங்க அம்மா சொத்து எனக்கு கொடுத்துருச்சு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும். சண்டை போடுற யாருக்குமே தரல எங்கள் அம்மா. மற்றவங்கெல்லாம் எங்கள் அம்மாவோட டைரெக்டாக நின்று சண்டை போடணும், போட மாட்டேனே. எங்கள் அம்மா மேலே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தான் நம்ம மேலே உட்காரோம், கீழே உட்காந்து நான் மேலே உட்கார மாட்டேனே. அது என் குணம், எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நுட்பம் சொல்லவா? எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர பார்த்துக்கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் பொட்டி தூக்குறீங்களோ, நீங்கள் சாவர வரைக்கும் அதுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது திரும்பி கூட பார்க்காது. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மந்திரம் சொல்லித்தர, அதை சொல்கிறீங்களா? போதிமர சிந்தனை. இங்கே பாடுறா, நானோ உன் அப்பாவோ நானோ உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ நல்லா இருந்தாலே போதும். சொல்கிறீங்களா? சொல்லாதீங்க. இப்போ அதான் செஞ்சிட்ருக்கிறானுவோ. என்ன சொல்லுங்க தெரியுமா? இங்கே பாடுறா, நானும் என் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும், நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள். குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும்.